வணக்கம் மாமி. இன்றைக்கி நாம் எங்கே வந்திருக்கோம்னா வாய்க்கால்பாறை. இந்த ஊர் எங்கள் சொந்த ஊர். இந்த ஊர் எங்கே இருக்குன்னா தேனி மாவட்டம் கடமலக்குண்டு மயிலாடுதுறை ஊராட்சி ஒன்றியம் தங்கமலோரம் பஞ்சாயத்துக்கு அடுத்து வாய்க்கால்பாறை. இது எங்கள் சொந்த ஊர். எங்கள் ஊரில் அருள்மிகு காளீஸ்வரி நாகேஸ்வரி கோவில் உற்சவ திருவிழா. இந்த திருவிழாவுக்கு சீரும் சிறப்புமாக என்னென்ன நிகழ்ச்சி பண்ணுறோம் அப்படின்றத உங்கள்கிட்ட நான் எடுத்து சொல்கிறத ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன். முதல் நாள் நிகழ்ச்சியாக திங்கக்கிழமை 2 திரைப்படங்கள் உங்கள் மாரிமுத்து வணக்கமும் யூடியூப் சேனல் மூலிமா 2 திரைப்படங்கள் காண்பிக்கப்பட்டது. 2ஆம் நாள் நிகழ்ச்சியாக கரகாட்டம் எஸ்கே மாரியம்மாள் கரகாட்டம். அவங்க கரகாட்டம் ஃபோன் நம்பர் போட்டிருக்கிறேன், பார்த்துக்குங்க. அதில் மேலே எழுதியிருக்கிறேன். கரகாட்டம் ரொம்ப சீரும் சிறப்புமாக சூப்பராக அமைச்சு கொடுத்தாங்க. ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு, பிரம்மாண்டமாக இருந்துச்சு. கரகாட்டம் நாங்கள் எப்போயுமே எங்கள் ஏரியாவில் கரகாட்டம் பண்ணோம்னா கரகம் தூக்கும் போதெல்லாம் நாங்கள் கரகாட்டத்தை முடிச்சுருவோம். ஆனால் இன்றைக்கி எஸ்கே மாரியம்மாள் கரகாட்டம் கூட்டு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பொழுது போகிறதே தெரியல, அவ்வளோ என்ஜாய்மெண்ட் இருந்துச்சு. இந்த காளி ஆட்டம் போட்டு வர்றதெல்லாம் கரகாட்டத்தில் இன்றைக்கி இந்த வட்டம் தான் எங்களுக்கு முதல் முறையாக காளி ஆட்டம் மாற்று வேஷங்கள் போட்டு கரகாட்டம் ஆடும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த பொழுது போகிறதே தெரியல. 3 மணிக்கு கரகம் செய்ய போகும்போது 3:30 போனோம். அப்போ வரைக்குமே நாங்கள் அந்த எஸ்கே மாரியம்மாள் கரகாட்டத்தை விட நாங்கள் விடலை. அவ்வளவு சிறப்பாக விடலைன்றல, அவங்க எங்களை தக்க வச்சுக்கிட்டாங்க, உட்கார வச்சு எங்களை எந்திரிக்க விடலை. அந்தளவுக்கு நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக சூப்பராக பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பொம்பளை ஆம்பளை யாருமே எந்திரிச்சு அங்கிட்டு எங்கேயுமே போகல. கரகாட்டத்துக்கு அரெஸ்ட் ஆகி கரெக்டாக உட்காந்துக்கிட்டோம். எங்களால் முடியலை, எந்திரிச்சு போக முடியல. அவ்வளோ சிறப்பாக டயத்துக்கு காளி வேஷம் எல்லா வேஷம் மாற்றி போட்டு அந்த எந்தெந்த டயத்துக்கு எப்படி என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்தளவுக்கு நல்லா சிறப்பாக சூப்பராக இது பண்ணி விட்டாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நீண்ட நாள் பிறகு கரகாட்டம் பார்க்குறது மனசுக்கு திருப்தியாக இருந்துச்சு. மாற்று வேடங்கள் போட்டு ஆடி வரும்போது மனசார நல்லா இருந்தது. அதே மாதிரி வேறு கரைச்சல் எதுவுமே கிடையாது. நல்லா சூப்பராக பண்ணாங்க. எங்களை அவங்களோட கரகாட்டத்திலேயே எஸ்கே மாரியம்மாள் குழுவிலேருந்து எங்கள் கரகாட்டத்திலே மயக்கி உட்கார வச்சுட்டாங்க. நான்ஸ்டாப்பாக இடைவிடாத கரகாட்டம் வாய்க்காப்பில் பாட சிறப்பாக இருந்துச்சு. பக்கத்து ஊரில் எங்கள் ஊர் தங்கமாரம் கோயில் போகிற பக்கத்து ஊரில் அண்ணன் தம்பி மாயமச்சினே எல்லாம் வந்திருந்தாங்க, பார்த்தாங்க. எங்களை ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சூப்பர் கரகாட்டம் பேசிட்டு இருந்தீங்க, நல்லாயிருக்கு கரகாட்டம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களும் போகல, கரெக்டாக கரகாட்டம் தூக்கி கரகாட்டம் முடிச்சுட்டு ஆற்றுக்கு போய் ஆற்றால கொண்டு வந்த அன்றைக்குமே சூப்பராக பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு கரகாட்டம் பார்க்கவே. ஏன்னா அந்த கொஞ்சம் கூட போர் அடிக்கவே இல்லைங்க. போர் அடிக்காமல் ஒரு கரகாட்டம் பார்த்த மாதிரி ஒரு திருப்தி, ஒரு ஆடலும் பாடலும் பார்த்தது மாதிரி திருப்தி, ரொம்ப சந்தோஷம். வேஷம் மாற்றி போட்டு எஸ்கே மாரியம்மாள் குழுவுக்கு வாய்க்கால்பாறை வணக்கம் அம்மா யூடியூப் சேனல் மூலிமா உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். உண்மையிலே உங்கள் பணி சூப்பராக இருந்தது. எங்கேயோ போகிறோம், கரகத்தை ஆடுறோம், சும்மா போயிட்டு வரோம் அப்படின்னு இல்லாமல் கரெக்டாக சூப்பராக எங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணீங்க. சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் குழுவுக்கு எங்கள் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் வணக்கம் நம்ம யூடியூப் சேனல் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அவங்களோட பணி சூப்பர் பணி. அதாவது கடமைக்கு ஆடுறவங்க இருக்காங்க, சும்மா சாக்குக்கு ஆடுறவங்க இருக்காங்க. ஆனால் எங்களை அரெஸ்ட் பண்ணி ஆட வச்சிட்டிங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம், நல்லா இருந்துச்சுங்க. இந்த கோவில் வாய்க்கால்பாறையில் இது இந்த கோவில் நாங்கள் சொந்தமாக இது ஊர் கோவில் கிடையாதுங்க. இது எங்கள் திருப்பதி அண்ணன், என் கருசாமி சித்து பெரியப்பா, அவங்க வீட்டு வகையறா இவங்க ஊரை சேர்ந்து தனியாக அவங்க கோயில் கட்டி தனியாக நடத்துகிற திருவிழா. இந்த திருவிழாவுக்கு அவங்க கோயிலாக இருந்தாலும் எல்லா நிகழ்ச்சியை கிராமத்துலேருந்து எல்லோரும் ஒவ்வொரு நிகழ்ச்சி போடுவாங்க. இப்போ நான் திங்கட்கிழமை முதல் நாள் நிகழ்ச்சியாக நான் இந்த காலத்துலேயும் படம் போடுறா மாதிரி சொல்லிடுவேன்னா, நான் ஒரு நேர்த்திக்கிறதுக்காக திங்கட்கிழமை படம் போட்டுருவோம். இந்த கோயில் நிகழ்ச்சிக்கு வந்தோம்னா 2ஆம் நாள் நிகழ்ச்சியை கரகாட்டம் ஒரு ஆள் யாராவது சேர்த்துருப்பாங்க, கொட்டுக்காரங்க யாராவது சேர்த்துருப்பாங்க. 3ஆம் நாள் நிகழ்ச்சியாக வில்லுப்பாட்டு இருந்துச்சு. வில்லுப்பாட்டும் இந்த வருஷம் வணக்கமாம் யூடியூப் சேனலுக்கு நான் தான் வில்லுப்பாட்டு இந்த வட்டம் போட்டிருக்கோம். அப்படி இருக்கனால எல்லாருமே அவரவரை பொங்க வைக்கிறது எல்லாமே மக்கள் வாய்க்கால்பாறை மக்கள் எல்லாருமே அவங்க கோயில் தானே அப்படி நினைக்க மாட்டாங்க. இப்போ நீங்களே எங்கள் ஊரில் சாமி கும்பிட்டு ஒரு நேர்த்திக்கடன் போட்டு ஒரு இது பண்ணி வச்சுருந்தீங்கன்னா, உங்களுக்கு அது நடந்துச்சுன்னா நீங்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு ஏற்றுக்குவீங்க. கரகாட்டம் போடுறேன், முளைப்பாரி இது பண்ணுறேன்,
வைக்கிறேன். அப்படி ஏதாச்சும் ஒரு இதுக்கு ஒரு ப்ரோக்ராமுக்கு நீங்களே ஏற்றுக்குறீங்க. அந்தளவுக்கு சிறப்பாக சூப்பராக அந்த நிகழ்ச்சியும் நல்லாயிருக்கும். நான் ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி யாரும் எந்திரிச்சு போகலை. இப்போ பார்த்த கூட்டம் காலையில் 3 மணி வரைக்கும் இருந்துச்சு. கரகாட்டம் பார்க்காத ஒரு சிலர்லாம் வந்து இந்த வட்டம் 3 மணி வரைக்கும் உட்கார வச்சு எஸ்கே மாரியம்மாள் குழு வந்து அரெஸ்ட் பண்ணி உட்கார வச்சுட்டாங்க. ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. எப்பயுமே நாங்கள் 3 மணி 2 மணிக்கு தான் போயிடுவோம். கரகாட்டம் பார்த்துட்டே இருந்து இந்த வட்டம் 3 ஆகி போச்சு எங்கள் ஆற்றுக்கு போகிறதுக்கு. அந்தளவுக்கு நல்லா கரகாட்டம் அமைச்சிருந்துச்சு இந்த வட்டம். இந்த கரகாட்டம் வேணுன்றவங்க வந்து அந்த நம்பர் கொடுத்து வச்சுருக்கேன். புக் பண்ணிக்கோங்க. புரோக்கருக்கு யாரும் கூட்டு போனால் கூட கமிஷன் கொடுக்கணும். நம்ம குரூப்பில் நம்ம வணக்கம் யூடியூப் சேனல் சொல்லி அந்த நம்பரை எடுத்து வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு ஒரு ஃபோனை போடுங்க. உங்களுக்கு கரெக்டாக அவங்க வந்து இது பண்ணிடுவாங்க. போட்டு இன்றைக்கெல்லாம் போய் பேசணும் அவசியம் இல்லை. இந்த இன்னாரதே வரணும், இந்த குரூப்பில் இன்னாரதே வரணும்னா எஸ்கே மாரியம்மாள் குரூப்பில் வந்து கரெக்டாக வந்து அவங்க கரகாட்ட நிகழ்ச்சி வந்து கரெக்டாக அந்த சொன்ன டைத்துக்கு கரெக்டாக வந்துடுவாங்க. வெள்ளனா வந்துட்டாங்க, லேட் பண்ணலாம் இல்லை, வெள்ளனா வந்து ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே விடிய கரகாட்டம் போச்சுங்க. சூப்பராக கரகாட்டம் பார்த்தோம். கரகாட்டம் பார்த்துட்டு ஆத்தாளுக்கு கரகம் செய்யறதுக்கு நாங்கள் போய் அடுத்து கிளம்பிடுவோம். இந்த இதில் வந்து கோயில் வந்து எல்லாருமே ஊரோடு சேர்ந்து ஒற்றுமையாக அவங்க தானே கும்பிட்றாங்க, நமக்கு என்ன அப்படின்ற ஒரு எண்ணமே எங்களுக்கு வராது. கோவில் அவங்க சொந்தமாக கட்டின கோயிலாக இருந்தால் கூட நாங்கள் கிராம மக்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து அவரவர் சத்துக்கு தான் நேர்த்திக்கடன் போட்டு அன்னதானமும் விடுறாங்க. இப்போ அன்னதானத்துக்கு அவங்களாம் கையில் ஏண்டது கரகாட்டம் ஒரு ஆள், வில்லுப்பாட்டு ஒரு ஆள், படம் ஒரு ஆள், அப்படி எல்லா நிகழ்ச்சியும் அவரவர் கரெக்டாக நிகழ்ச்சியை வந்து கரெக்டாக கொண்டு இது நடத்துவாங்க. அதே மாதிரி முளைப்பாரிலாம் போட்டாங்கன்னா பாருங்கள், இன்றைக்கி முளைப்பாரி பார்ப்பீங்க எம்பிட்டு அழகாக இருக்குன்னு. அந்த முளைப்பாரி போடும்போது அதே மாதிரி தாங்க முளைப்பாரியும் அதே மாதிரி ஊரோடு சேர்ந்து தான் போடுவோம். அது நாங்கள் எல்லாமே ஊர் திருவிழா மாதிரி தான் கொண்டாடுவோம். நாங்கள் எந்த பாகுபாடும் என்ன இவங்க வந்து எங்கிட்ட வரி கேட்க மாட்டாங்க. அவங்க நேர்த்தி கடனை மட்டும் செலுத்த சொல்லுவாங்க. அந்த வரி கூட இந்த வரி கேட்க மாட்டாங்க. கரகாட்டம் முடிஞ்சிருச்சு. சாமியை கொண்டு வர்றாங்க. வான வேடிக்கைகள், பட்டாசுகள் இதெல்லாம் எல்லாமே நேர்த்தி கிடந்தாங்க. அழகாக சூப்பராக போடுவாங்க. வாக்கியாபாறை காளீஸ்வரி நாகேஸ்வரி கோயிலுக்கு வாங்க, வந்து உங்கள் நியாயமான கோரிக்கையை வைங்க. ஆத்தா அழகாக உங்களுக்கு நினச்ச காரியத்தை நிறைவேற்றி தரும். ஆத்தால போய் கரகத்தை ஆற்றுல போய் செஞ்சுட்டு ஊருக்குள்ளே வந்துட்டாங்க. ஊரில் வந்து இந்த பாருங்க ஆற்றுல ஊரில் கொண்டு வந்துருக்காங்க. இந்த வருஷம் எப்படி அமைச்சுன்னா ஆத்தாவுக்கு வந்து போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம்லாம் உருவமாக ஒரு சிலையாக பொம்மையாக இப்போ இது பிள்ளையாக உட்காத மாதிரி இருந்துச்சு. இந்த வட்டம் அழகாக முகம் மட்டும் வந்து அழகாக சூப்பராக ஆத்தால வடிவமைச்சு கொண்டு வந்துருக்காங்க. ரொம்ப நல்லா இது பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க நமக்கு இந்த காளீஸ்வரி நாகேஸ்வரி கோயில் திருவிழா பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். அதே மாதிரி இந்த கருப்பு சாமி சிலையும் சரி, அங்கே பக்கத்தில் இருக்க இதுவும் சரி, காளியம்மா சிலையும் சரி, மீனாட்சி சொக்கநாதர் மீனாட்சி சிலையும் சரி, எல்லா இதுவுமே இங்கே மட்டும்தாங்க கரெக்டாக பார்க்க முடியும். மற்ற கிராமத்து பொங்கலோட ஒரு சிலர் கரெக்டாக ஒரு டைம் போடுவாங்க, ஒரு டைம் பார்க்க முடியாது. இதில் வந்து எல்லாமே அழகாக ஊரோடு சேர்ந்து அழகாக சூப்பராக கொண்டு வராங்க. இந்த இதெல்லாம் பாருங்கள், கரகமெல்லாம் அம்புட்டு அழகாக வளர்ந்துருக்கு. அதே மாதிரி முளைப்பாரிலாம் பார்த்திங்கன்னா அப்படியே மஞ்சள் பூத்து அம்புட்டு அழகாக இருக்கும். அந்த பூவால் கரகம் செஞ்சு வரும்போது பாருங்கள், இந்த வட்டம் எத்தனை ஆத்தா முகம் வந்துருப்போம் மலர்ந்துக்கு பாருங்கள். இத்தனை ஆத்தாலையும் வாய்க்கால் பிற கிராம பொதுமக்கள் பத்தாக்கறிக்கு நேர்த்திக்கடை செலுத்தணும். அந்த ஊருக்காரங்க மட்டும் இல்லைங்க, தேனி மாவட்டத்தில் அவங்க சொந்த ஊர்லேருந்து வர்றவங்களாம் அழகாக வந்து நேர்த்திக்கடனை செலுத்திட்டு 3 நாள் இருந்து பார்த்து செலுத்திட்டு திருவிழா முடிச்சுட்டே போவாங்க. அம்புட்டு அழகாக இருக்கும். இந்த பாருங்கள் பூவால் கரகம் சுற்றி பூவிலே இது பண்ணி வச்சு எம்புட்டு அழகாக முகம்லாம் பாருங்கள். எல்லா இடத்துலையும் ஆத்தால முகம் வச்சு அழகாக சூப்பராக கொண்டுகிட்டு வந்துருக்காங்க அவருக்கு. வாய்க்கால் பாறை வந்து இப்போ பங்குனி மாதம் எப்பயுமே 2 திருவிழாங்க. ஒன்று இவங்க கும்பிட்ற திருவிழா, காளீஸ்வரி நாகேஸ்வரி கோயில் திருவிழா. இந்த கோயில் திருவிழா வந்து ரொம்ப பிரமிப்பாக எல்லாமே நச்சு அமைஞ்சு போகும். அங்கிட்டு திரைப்படம் போடும்போதும் சரி, எந்த தடங்கள் இருக்காது. கரகாட்டம் போடும்போதும் சரி, எந்த பிரச்சனையும் இருக்காது. மரண விழுப்பாடு படம் சரி, மரண கரகாட்டம் படம் சரி, அது பாட்டுக்கு ரொம்ப அமைப்பாக அமைஞ்சுவோம். எல்லாரும் நேர்த்திக்கடனுக்கு போகிறதுனால ரொம்ப கண்ணியமாக சூப்பராக அமைஞ்சிருப்பாங்க. இந்த முளைப்பாரிலாம் பாருங்கள், எம்புட்டு அழகாக மஞ்சள் இருக்குன்னு அம்புட்டு அழகாக முளைப்பாரிலாம் இருக்கும். நல்லா சிறப்பமாக எல்லாம் சூப்பராக இது பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த ஆற்றலாம் இந்த பாருங்கள் எம்புட்டு அழகாக அந்த தெண்டி சிலையை வந்து ஆத்தாவோட அருளோட ஆற்றுலேருந்து இப்போ கோயிலுக்கு தூக்கிட்டு வந்துருக்குறோம். கோயிலில் தூக்கி வச்சுட்டு அடுத்து வந்து தீச்சட்டி எடுப்பாங்க.
அடுத்து மாவிளக்கு எடுப்பாங்க. எல்லா நிகழ்ச்சியும் சூப்பராக வந்துப்பாங்க. 1 மணிக்கு பால் குடம் எடுப்பாங்க. மறுநாள் நைட்டு வந்து வில்லுப்பாட்டு இருக்குது. எல்லாமே பயங்கரமாக பக்காவாக பார்த்துருக்க 10 10 பச்சைக்கு 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 பச்சைக்குன்னு பொருந்துற மாதிரி அழகாக எல்லாமே சூப்பராக இது பண்ணி வச்சுருக்காங்க. பாருங்கள் மாத்தாலாம் முளைப்பெல்லாம் பாருங்கள் அப்படியே வஞ்சேன்னு பாருங்க. எல்லாமே பூவால் கரங்க செஞ்சு ரெடி பண்ணி ஆற்றுல கொண்டு வந்துருக்காங்க. ஒரு சிலர் வந்து என்ன சொல்கிறீங்கன்னா, நீங்கள் பேசாதீங்க, அந்த ஆடியை அனுப்பிவிடுங்க அப்படின்னு சொல்லி இப்போ கமெண்ட் பண்ணுறீங்க. ஆடி அனுப்பிவிட எனக்கும் சந்தோஷம். ஓயாமல் நானே பேசிக்கிட்டு இருந்தாலும் அது எவ்வளோ நேரந்தே ஒரு மனுஷன் பேசிக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினச்சி பார்த்தா கடைசியில் அது காப்பி ரைட்டாக போகிறது. அதனால் வந்து அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து நமக்கு இதுக்கு நம்ம போடுற வீடியோ ஆகிடாது. அதனால் வந்து வீடியோ மட்டும் கட் பண்ணி ஆடியோவை போட்டு விட்றேன். தயவுசெய்து என்னடா அப்படின்னு மட்டும் சலிச்சுக்கிறாதீங்க. அதே மாதிரி நம்ம ஊரில் இருக்கவங்க இன்றைக்கி வரைக்கும் எப்பப்போ யார் எப்படி இருக்கிறான்ற விஷயத்த நீங்கள் வணக்கம் மாமா யூடியூப் சேனல் மூலிமா தெரிஞ்சுக்கலாம், வச்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம சொந்த பந்தத்தை எல்லாத்தையும் சொல்லுங்கள், வணக்கம் மாமா யூடியூப் சேனலில் பாருங்கப்பா அப்படின்னு சொன்னிங்கன்னா நம்ம ஸ்டேட் டு ஸ்டேட் இருந்தாலும் சரி, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, ஓமன் நாட்டில், வெளிநாட்டில், சிங்கப்பூர், மலேசியா எங்கே இருந்தாலும் நீங்கள் வணக்கம் மாமன் தட்டுனா உங்கள் சொந்த பந்தங்க யார் தான் சொல்லுங்கள். அவன் கையில் போய் நம்ம ஊரோடு சேர்ந்து இந்த ஏரியாவில் என்ன நிகழ்ச்சி நடக்குதோ அந்த நிகழ்ச்சிக்கு வந்து பூரா செட்டாக போய் கண்ணில் போய் நின்று ஒளிபரப்பாயிரும். பாருங்கள் இந்த அதே மாதிரி முத்துராஜம்மாள் வில்லுப்பாடல் இந்த ஃபோன் நம்பரோடு போட்டிருக்கேன். வில்லுப்பாட்டு வேணுன்றவங்க வந்து புக் பண்ணுறவங்க வந்து இந்த நம்பருக்கு புக் பண்ணி வில்லுப்பாட்டை சிறப்பாக இது பண்ணி தருவாங்க. கொஞ்சம் அழகாக பார்த்து சூப்பராக பண்ணாங்க. வில்லுப்பாட்டு நல்லா பிரமாதமாக சூப்பராக இருந்துச்சு வில்லுப்பாட்டு. இந்த வில்லுப்பாட்டு வந்து வணக்கம் மாமா யூடியூப் சேனல் உங்கள் மாரிமுத்து. நான் வந்து இந்த வில்லுப்பாட்டுக்கு இந்த வருஷம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தேன். ஆத்தாளுக்கு எனக்கு இந்த 2 நேர்த்திக்கடன் செலுத்துறதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த வாய்ப்பை கொடுத்த அந்த காளீஸ்வரி தாய்க்கும் நாகேஸ்வரி தாய்க்கும் வணக்கம் மாமு வந்து யூடியூப் சேனலுக்காரர் நான் ஆத்தாளுக்கு வந்து ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். இப்போ ஆத்தாளை கொண்டுக்கிட்டு நாங்கள் மறுநாள் காலையில் கொண்டு போய் ஆற்றுல கலக்க போகிறோம். ஊரோட போகிறோம். மாமிச்சல்னால் நல்லா மஞ்சளை தடவி, சந்தனத்தை தடவி, குங்குமத்தை தடவி பல்லெல்லாம் விளக்கி விட்டாங்க. அன்றைக்கி நான் பல் விளக்கலை, நல்லா பல் விளக்கி விட்டாங்க. நல்லா இருந்துச்சு. என்ன இங்கேருந்து எப்படி போனாலும் சரி, அங்கேருந்து வரும்போது என் பெத்த தாய்க்கு எனக்கு அடையாளம் தெரிய மாட்டேங்குது. அந்தளவுக்கு கரெக்டாக நம்மளை கலர் மாற்றி விட்டுறாங்க. கடைசியில் வந்து எங்கள் அம்மா ஓடுற ஆற்றுக்கு ஓடுற டேங்க்கு அப்படின்னு விரைச்சி விட்டுறாங்க. ஏன்னா அப்படி தண்ணி செலவழியுது. அன்றைக்கி மட்டும் பல் விளக்கு தேவையில்லை, இவங்க அழகாக விளக்கி விட்ருவாங்க. மாமிச்சனையெல்லாம் சேர்ந்து அவ்வளோ சந்தோஷமாக நல்லா இருப்பாங்க. எங்கள் ஊரில் வந்து பயங்கரமாக நல்லா சூப்பராக இருப்பாங்க. நல்லா வெளியிலேருந்து வந்தவங்களாம் பூரா ஆடி பாடி ஆற்றுக்கு போய் அந்த நிகழ்ச்சி நடக்கும்போது கூட உட்காந்து பேசாத முகத்தெல்லாம் பேசி சொந்த பந்தத்தில் ஒன்று ஊடி வச்சு அந்த முளைப்பாரியை போட்டு முளைப்பாரி கலைக்கு வந்து வீட்டில் வந்து அப்புறம் என்ன ஒரு நாள் கழிச்சு வீட்டுக்கு போகிற வந்து ரொம்ப சந்தோஷமாக நல்லாயிருக்கும். ஆற்றுக்கு கூட்டு வந்துட்டோம். அந்த முளைப்பாரி கலக்கிற தருணத்துக்கு வந்துவிட்டோம். நாங்கள் பூரா அந்த சாமியை கும்பிட்டு பூஜை பண்ணி ஆற்றுல கரைச்சிட்டு கொண்டு போய் வீட்டில் போய் சாமி மஞ்சள் தண்ணி வாங்கிட்டு வீட்டில் சாமியை 10 முடிச்சா பொங்கல் முடிச்சிடும் எங்களுக்கு. அடுத்த வருஷம் அடுத்த ஆத்தாளை பார்க்க வரைக்கும் நாங்கள் வந்து வெயிட் பண்ணுவோம். ஆத்தாளுக்கு எப்படா நமக்கு இது ஒன்று போவோம் அப்படின்னு. அந்தளவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஒன்றும் புரியல. இந்த பாருங்க ஆத்தாளை கொண்டு கரைக்க போகிறாங்க. ஐயர் வந்து ஒரு நமக்கு பக்கத்தூருக்கார தெரிஞ்சவருதே. உங்களுக்கு வந்து ஒரு வேணும்னா கேளுங்க, நம்ம வந்து புக் பண்ணுறதா புக் பண்ணிக்கலாம் நீங்கள். காரணம்னா எல்லாமே முறைப்படி கரெக்டாக செய்வாப்படி. போனோம் ஆற்றுல மடான்னு தூக்கி போட்டோம் வச்சோம் அப்படி பண்ணலாம் இல்லாமல் கரெக்டாக அந்த ஆத்தாளுக்கு பரிபூரணமாக என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் அந்த பாலில், சந்தனத்தில், குங்குமத்தில் அபிஷேகம் பண்ணி என்னென்ன பார்க்க நீங்கள் இப்போ இந்த வீடியோ கண்கொள்ளார பார்ப்பீங்க. அந்த பாருங்கள் ஆத்தாளுக்கு எப்படி என்னென்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படின்ற இதெல்லாம் அந்த பாலை ஊற்றி அந்த அந்த பண்ணலாப்பில் இருக்கு, இந்த மஞ்சளை ஊற்றி அப்படி எல்லாமே கரெக்டாக ப்ராப்பராக பண்ணுறாங்க. அது வந்து எனக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆத்தாளை வந்து அப்படி கண்குள்ளே நேராக பார்க்குற மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு நல்லா சிறப்பாக பண்ணுவாங்க, வைக்கிறாங்க, இதுன்றாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க ஆத்தாளுக்கு அது. அப்புறம் வந்து நீங்களும் நல்லா பாருங்கள். வீடியோ வந்து நல்லா சூப்பராக எடுத்து போட்டிருக்கேன். உங்கள் ஏரியாவில் உங்கள் ஊரில் நடக்கிற வந்து விசேஷத்துக்கு வந்து எனக்கு நீங்கள் ஃபோன் மட்டும் போட்டால் போதும், நான் வந்து வீடியோ எடுத்து போட்டுருவேன். நீங்கள் எனக்கு 100, 200, 1000, 2000 எங்கள் யூடியூப் சேனலுக்குலாம் காசெல்லாம் தரவேணாம். எங்களுக்கு அழைப்பு மட்டும் விட்டு நாங்கள் வந்தவங்க மட்டும் நல்லா வந்து வாங்கப்பா தம்பி அப்படின்னு சொல்லி போச்சுன்னா போதும். ஒரு டீ காஃபியோடு வாங்கி தரவேணாம், எல்லாமே நாங்கள் பார்த்துக்கிற வச்சுருவோம். உங்கள் அன்புக்கும்
நீங்கள் அழைக்கிற அழைப்புக்கு மட்டும் நாங்கள் இது கொடுத்து வர்றோம். தொடர்ந்து வந்து உங்கள் ஏரியாவில் நடக்கிற அனைத்து விசேஷங்களும் சொல்லுங்கள். வந்து நம்ம வணக்கம் நம்ம யூடியூப் சேனல் வந்து எல்லா இதுவும் போடுறோம். தயவுசெய்து அழைக்காமல் நான் வரமாட்டேன், கூப்பிட்டாதே வருவேன். ஃபோன் போட்டு கூட கூப்பிட்டுலாம். ஃபோனில் சொன்னால் கரெக்டாக வந்து என் நம்பர் இந்த ஏரியாவில் கூட எல்லாத்துக்குமே தெரியும். அந்த மாதிரி வாப்பா தம்பி அப்படின்னா கரெக்டாக சூப்பராக வந்துடுவேன். வந்து சிறப்புமாக ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் எல்லாமே எடுத்து போட்டுருவேன். அப்புறம் இன்னொன்று, இந்த எஸ்கே மாரியம்மாள் கரகாட்டம் வந்து இந்த இது இப்போ விசிட்டிங் கார்டை வந்து முதலே போட்டு விட மறந்துட்டேன். லாஸ்ட்டாக போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. இவங்க புக் பண்ணுறவங்க வந்து இந்த நம்பருக்கு புக் பண்ணிக்கோங்க. கரகாட்டம் சரியான கரகாட்டங்க, விட்டுறாதீங்க. அடுத்து உங்கள் ஊர் திருவிழா வந்தால் இவங்கள பேசி புக் பண்ணி அட்வான்ஸ் கொடுத்து பேசிக்கோங்க. நிறைய வரணும்னு கூப்பிட்டா கண்டிப்பாக வந்துடுவாங்க. வணக்கம் மாமே, இன்றைக்கி வாய்க்காப்பாறை எங்கள் ஊர்லேருந்து